இது மக்களுக்கு இது தேவையான ஒன்று. மத்திய அரசு 50% கூடுதலாக கொண்டு வந்த தேவையான ஒன்று. அதனால அதை உணராமல் இவங்க இஷ்டத்துக்கு அரசியல் கண்ணோட்டத்துக்காக தமிழ்நாட்டில் எதுக்கெத்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற அடிப்படையில் இருக்குன்னா தான் பாராளுமன்ற ஆந்திரா எம்பிக்கள் கிண்டல் பண்ணுங்க. எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் பேன் பண்ண சொல்லுங்க. மத்திய அரசு ஒரு திட்டத்தை தோல்வி அடையுதுன்னா அட்லீஸ்ட் குப்புறவுன்னா மீசையில் மண்ணில் ஓட்ட கதையாக இப்படி நாங்கள் நிறைவேற்றின ஒரு கணக்கு காட்டுறதுக்காக மறுபடியும் 50% கூடுதலாக எல்லாம் மாட்டிருந்த போது அரசியல் இதுவே கிடையாது. ஆதவாச்சினாலும் சரி, மறியல் வீசினாலும் சரி, மாமனார் காசுல இந்த அளவுக்கு வந்தவங்க, சுயமா வயிற்று சம்பாதிச்சு வந்தவங்கல்ல, உலகத்தின் தந்தையாக மதிக்கப்பட போற்றப்பட வேண்டும். அவரை போய் கொடுங்கோலர் என்று இந்த உலகம் சொல்வது அபத்தமானது. வரலாற்று ஆசிரியர் சுயநல நோக்கத்தோடு உருவாக்கி எழுதிய வரலாற்றை மக்கள் மறந்து உலகத்துக்கு தந்தையான ஹிட்லரை வாழ்த்த வேண்டும், வரவேற்க வேண்டும். டீலிமிட்டேஷன் என்று சொல்லப்படுகிற தொகுதி மறுவரை இப்போ மத்திய அரசு கொண்டு வர போகிறாங்க. ஆனால் இந்த தொகுதி மறுவரையை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தனி தீர்மானம் போட்டிருக்காங்க. இது குறித்து தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் தலைவர் திரு அருள்தாஸ் அவர்கள் கேட்கிறோம். வணக்கம் சார். எப்படி பார்க்குறீங்க இந்த தமிழ்நாடோட தனி தீர்மானம் எந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்கும்? இது மத்திய அரசுக்கான ஒரு குரலாக இருக்குமா? அதாவது மத்திய அரசு பாராளுமன்றத்தில் எந்த விதமான டீலிமிட்டேஷன் கொண்டு வருவது என்பது இன்னும் முழுமையாக தெரியவில்லை. அதாவது அந்த ஆரம்பத்தில் சொன்ன டீலிமிட்டேஷன் அடிப்படையில் தமிழகத்துக்கு அது ஒரு மோசம் செய்கின்ற நிலையில் இருக்கின்ற. அதனால் நாடு முழுக்க எடுத்துட்டாங்க, தமிழ்நாடு முழுக்க எடுத்தாங்க, எல்லா அரசியல் கட்சி எடுத்தது. அதை நாங்களும் எதிர்த்தோம். அதற்கப்புறம் ஒவ்வொரு மாநிலத்து 50% கூடுதலான எம்பி பாராளுமன்ற தொகுதிக்கு நாங்கள் ஒதுக்கப் போகிறோம் என்று மத்திய அரசு சொன்னது. அதுதான் இப்போது பார்லிமெண்ட்ல கொண்டு வரப்போகிறா என்பது நமக்கு முழுமையாக தெரியவில்லை. ஸோ என்ன செய்ய போகிறது என்று மத்திய அரசு சொல்றதுக்கு முன்னாலேயே தமிழக அரசு இப்படி ஒரு தீர்மானம் போட்டு விட்டுகிறது. ஸோ நான் தமிழகத்திற்கு எல்லா எதிர்பார்ப்புக்கப்போ அவங்களுக்கும் அரசியல் செய்யணுன்றதுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. பட்டு தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் எப்படி பார்க்குது என்றால், மத்திய அரசு ஃபேர் லிமிடேஷன் அடிப்படையில் கூடுதலாக ஒவ்வொரு மாதம் 50% எம்பிக்கு கூடுதலாக வருவோம் என்றால் அதை முழுமையாக மனதார வரவேற்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற எம்பிக்களோட பணிச்சுமை மிக அதிகமாக இருக்கிறது. நிர்வாக சீர்திருத்தத்துக்காக பல மாவட்டங்கள் பிரிப்பதை போல் பாராளுமன்ற தொகுதியை பிரித்து அதுக்கு ஒரு கூடுதலாக ஒரு எம்பி உருவாக்குவது என்பது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. அப்பொழுதுதான் அந்த பணிச்சுமை குறைந்து, மக்கள் தொகை குறைந்து, பரப்பளவு குறைந்து இருக்கும்போது எம்பி எல்லா மக்களையும் போய் சந்தித்து அவர்கள் தேவையான குறைகள் என்பதை பாராளுமன்றத்தில் பேச முடியும். அந்த அடிப்படையில் ஒருவேளை மத்திய அரசு 50% கூடுதலான லிமிடேஷன் கொண்டு வந்தால் அதை மனதார வரவேற்கிறோம். அது தேவையான ஒன்றும் கூட. அதுதான் இப்ப மத்திய அரசு என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாமையே இங்க இப்போ ஒரு தனித்தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. ஒருவேளை கூடுதலான இடங்கள் கிடைக்கும் போது இந்த தனி தீர்மானம் அதுக்கு ஒரு தடையா இருக்குதா? தீர்மானம் ஏற்றுவதனாலே அது எந்த ஒரு மத்திய அரசு கொண்டு எந்த திட்டத்துக்கும் தடையா அமைந்திராது. இவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க அரசியல் செய்கிறார்கள். மத்திய அரசுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்து ஒரு அரசியல் செய்கிறார். அதற்காக ஒரு தீர்மானம் போட்டுனாலேயே, ஏன்னா இவங்க நாட்டில் இவங்க ஒரு சட்டமன்றம் மட்டும்தான் இருக்குதா? எத்தனை இந்தியாவில் எத்தனை சட்டமன்றம் இருக்கு? அவங்க எல்லாருமே போட்டிருக்காங்களா? இல்லையே. எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலம் மட்டும் போடுறாங்க. ஆனால் இது மக்களுக்கு இது தேவையான ஒன்று. மத்திய அரசு 50% கூடுதலாக கொண்டு வந்து தேவையான ஒன்று. அதனால அதை உணராமல் இவங்க இஷ்டத்துக்கு அரசியல் கண்ணோட்டத்துக்காக தமிழ்நாட்டில் எதுக்கெத்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற அடிப்படையில் இருக்குன்னா தான் பாராளுமன்ற ஆந்திரா எம்பிக்கள் கிண்டல் பண்ணுங்க. எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் பேன் பண்ண சொல்லுங்க. ஆனால் மொத்த தொழிற்சாலை எங்ககிட்ட வந்துடும், நீங்க செய்த கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரிதான் எது சரி எது தவறு என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் அவசர கோலத்தில் அரசியலுக்காக அந்த கட்சி சொல்லி இந்த கட்சி சொல்லிட்டு சில மீடியாக்கள் மூலமா சில சமூக அரசியல்வாதிகள்லாம் ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் பரப்பப்படுகின்ற ஒரு இதுக்கெல்லாம் அவசரப்பட்டு ஒரு தீர்மானம் கொண்டு வருவது சரியாது கிடையாது. அது மக்களுக்கு எதிராக போய் அமையும். இதையெல்லாம் அரசு உணராமல் ஒரு தீர்மானம் கொண்டு வருவது தேவையில்லாத ஒன்று. இன்னைக்கு கூட சட்டசபையில அமைச்சர் ராஜவர்தன பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு 18 நிமிஷம் இதை பத்தி தான் பேசினாரு. ஆனா புள்ளி விவரங்கள் எதுவும் இல்லாம கேள்விப்பட்டோம், சோசியல் மீடியால பார்த்தோம், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அங்க பதிவு பண்றாரு. சட்டசபையில இந்த மாதிரி பேசுறது ஒரு மரபா? அதுதான் சொல்றேனே, அவங்களுக்கு எந்தவித அனுபவமே கிடையாதுங்க. அரசியல் இதுவே கிடையாது. ஆதவாச்சினாலும் சரி, மறியல் வீசினாலும் சரி, மாமனார் காசுல இந்த அளவுக்கு வந்தவங்க,
சுயமா உழைச்சி சம்பாதிச்சு வந்தவங்கல்ல. மாமனாருங்களை ஏமாத்தி அவங்க பொண்ணுங்களை காதல் வலையில விட வச்சு கல்யாணம் பண்ணி காசை சம்பாதிச்சு அதில் மோசம் பண்ணி வளர்ந்த ஆளானவங்க. அவங்க உழைச்சி சம்பாதிச்சு உண்மையிலே முன்னேறி வந்திருந்தா அவங்களுக்கு எல்லா அனுபவம் இருந்திருக்கும், அரசியலை பற்றி தெளிவு இருந்திருக்கும், புரிதல் இருக்கும். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் எப்போ என்ன நடந்து நேராக சொல்லுவாங்க. அதை அது தெரியாதனால அவன் சொன்னா இவன் சொன்னதான் பேசுவாங்க. அவன் சொன்னதான் சட்டமன்றத்தில் பேசுனா அப்போ அடிப்படை அறிவே இல்லாத அமைச்சர்கள் தான் இருக்காங்கன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இல்லை, இப்போ கடந்த முறை திமுக இருக்கும்போது இந்த மாதிரி தான் பண்ணாங்க. மத்திய அரசு கொண்டு வர எல்லா திட்டத்தையும் எதிர்த்தாங்க. இப்போ அவங்க சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா, பாஜக ஆளும் மாநிலங்களை வந்து தொகுதிகளை அதிகமாக்கி மீண்டும் மீண்டும் அவங்க ஆட்சி வரதுக்கு அது ஒரு காரணமா அமையும் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கா? பிரதிநிதித்துவம் 50% என்ற சராசரி அடிப்படையில் தான் கொடுக்கிறாங்க எல்லா மாநிலத்துக்கும். அப்படி சராசரி அடிப்படையில் கொடுக்கும் போது இது இந்த குற்றச்சாட்டு வந்து தேவையில்லாத ஒன்றுதான். இப்போ இந்த கடைசியா எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி, அதாவது இந்த டீலிமிடேஷன் 1971 தான் அதை உருவாக்கியிருக்காங்க, இந்த எம்பி எண்ணிக்கை. அதுவே இப்போ வரைக்கும் தொடரும் போது இது மாற்றுறது நல்லது, அதே அந்த கட்சிகள் எதிர்க்கிறாங்க. அதுதாங்க இப்ப மத்திய அரசு வந்து மாற்றாந்தான மனப்படு ஓர வஞ்சியிடம் முதல் டீலிமிட்டேஷன் என்பது மக்களுக்கு எதிரான ஒரு முறையை கொண்டு வந்தது. அதாவது வட இந்தியர்களுக்கு அதிகமாகவும் தென்னிந்தியாவில் இருக்கிறதையும் குறைக்கிற அடிப்படையில கொண்டு வர பார்த்தாங்க. அந்த அடிப்படையில் எல்லா நாடு முழுக்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க. குறிப்பாக தென்னிந்தியா வந்து குறிப்பாக தமிழ்நாடு மிக கடுமையாக எதிர்த்தது. ஆனால் இப்ப அந்த கெடுப்புக்கு ஒருவேளை எதிர்ப்புக்கு பணிந்து எல்லா மாநிலத்துக்கும் 50% கூடுதலா கொண்டு வரணும். நாம அதாவது மத்திய அரசு வந்து ஒரு திட்டத்தை தோல்வி அடையுதுன்னா அட்லீஸ்ட் குப்புறவுன்னா மீசையில மண்ணில் ஓட்ட கதையாக இப்படி வந்து நாங்க நிறைவேற்றின ஒரு கணக்கு காட்டுறதுக்காக மறுபடியும் 50% கூடுதலாக எல்லா மாநிலத்துக்கும் போது சொல்லும் போது அது தேவையான ஒன்று தானே. அதனால வந்து இதை வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுதான் நம்ம வந்து தெளிவான ஒரு பார்வை இருந்தாலும் நம்ம கரெக்டா சொல்ல முடியும் முடியாது. அதை விட்டு அவன் என்ன செய்ய போறான் என்னம்னு ஒண்ணு தெரியாத போது அரசியலுக்காக தமிழகம் செஞ்சு கொண்டிருக்குது. இப்போ முதல் முறையா வர சுதந்திர தின அன்னைக்கு கொடியேற்ற போற முதலமைச்சர் எப்படி பாக்குறீங்க? தமிழக மக்களுக்கு எங்கள் தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் கட்சியின் சார்பாக சுதந்திர நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். இந்திய மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் இந்தியாவின் சுதந்திரத்திற்கு யாருக்கு அடிப்படையில் இந்திய மக்கள் நன்றி சொல்ல வேண்டுமோ அதை இன்று வரை சொல்லாமல் இருப்பது வந்து மிகப்பெரிய வருத்தத்திற்கு உண்டு. இந்திய சுதந்திரம் என்பது காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூலமாகவும் பாலகங்காதர திலகர், கோகலே, திலகா, அப்புறம் காந்தி போன்ற தலைமையினால் மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தியும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தலைமை ஐஎன்ஏ உருவாக்கி மிக போராடியும் கொண்டார்கள். ஆனால் இவர்கள் அனைவரும் இந்திய சுதந்திரத்திற்காக போராடினார்கள். ஆனால் இந்திய சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார் என்பது ஹிட்லர் தான். இந்தியாவில் சுதந்திரத்தை ஹிட்லர் வாங்கி கொடுத்ததுக்கு அவருக்கு இன்ன வரைக்கும் நன்றியே சொல்லல. நீங்க எல்லாரும் எப்படி இந்திய அதாவது 2ஆம் உலக போரில் உலகத்தையே காலனி ஆதிக்க முறைகள் உலகத்தையே அடிமைப்படுத்தி ஆண்டிய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை 2ஆம் உலக போரில் அடித்து தரைமட்டமாக்கினார் ஹிட்லர். அவர்கள் தலைநகர் லண்டனை அடித்து தரைமட்டமாக்கி அந்த அரசை அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்ற ஒரு நிலைமை உருவாக்கி பொருளாதார சீரழிவை ஏற்படுத்தினார். அந்த அடிப்படையில் இந்தியாவில் உள்ள இருக்க 10,000 பிரிட்டிஷ்காரர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு நிலையில தான் 1947 ஆகஸ்ட் 15 பிரிட்டிஷ் அரசு சுதந்திரம் கொடுத்து போனதை வழிய வேற எதுவும் காரணம் இல்லை. அதனால் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த ஹிட்லருக்கு நாம் அனைவரும் நன்றி சொல்ல வேண்டும். இந்தியாவின் தேசத்தந்தை மட்டுமல்ல அவர் ஹிட்லர், உலகத்தின் தந்தையாக மதிக்கப்பட போற்றப்பட வேண்டும். அவரை போய் கொடுங்கோலர் என்று இந்த உலகம் சொல்வது வந்து அபத்தமானது. வரலாற்று ஆசிரியர் சுயநல நோக்கத்தோடு உருவாக்கி எழுதிய வரலாற்றை மக்கள் மறந்து உலகத்துக்கு தந்தையான ஹிட்லரை வாழ்த்த வேண்டும், வரவேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது யாருமே சொல்லாத ஒரு விஷயமா இருக்கு நீங்க சொல்றீங்க. ஆனா நீங்க நான் சொல்வது அடிப்படை உண்மை. நீங்க 150 வருஷம் காங்கிரஸ் போராடுச்சு, சுதந்திரம் கிடைச்சிடுச்சா? நேதாஜி சுபாஷ் ஐயனை உருவாக்கி பாதியிலே அந்த இராணுவம் அழிஞ்சு பின் தங்கி அவர் எப்படி மறைந்தார் இறந்தார் கூட இன்ன வரைக்கும் வெளி உலக தெரியலாம போயிடுச்சு. ஆனால் அப்போ சுதந்திரம் கிடைக்கும் போது இவங்கெல்லாம் இல்லை. அப்போ 1947 பிரிட்டிஷ் உலக போர்ல ஹிட்லர் வந்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை பிரெஞ்சு சாம்ராஜ்யத்தை அடித்து தரைமட்டமாக்கினார். அன்னைக்கு இந்த 2 நாடுகள் தான் உலக முழுக்கத்தை உலக வல்லரசாக உலகத்தையே அடிமைப்படுத்தி ஆண்டன.
அதை கீழே கொண்டு டச்சுங்க போர்ச்சுகீஸ் எல்லாம் சின்னதாக பண்ணிதாங்க. ஆனா மிக பெரும் வல்லரசு வந்து உலகத்தையே அடிமைப்படுத்தி இந்த 2 நாட்டையும் அடித்து தரைமட்டதுனாலதான் உலகத்துக்கே விடுதலை சுதந்திரம் கிடைத்தது. உலகத்துக்கே விடுதலை கிடைத்தது. உலகத்தையே விடுதலை வாங்கி கொடுத்த ஹிட்லர். அந்த அடிப்படை உலகத்தின் தந்தையா போற்றப்பட வேண்டிய ஒரு ஹிட்லரை போயிட்டு கொடுங்கோலன்னு சொல்றது வந்து மிக மிக வன்மையா கண்டிக்கத்தக்கது. இதை அதனால் வந்து இந்திய மக்கள் காந்திக்கு நினைவு கூறட்டும், அவரை வாழ்த்தட்டும், போற்றட்டும், நேதாஜி சுபாஷ் போற்ற வேண்டாம். ஆனால் நன்றி தெரிவிக்க வேண்டியது ஹிட்லருக்கு. இந்திய மக்கள் சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஹிட்லருக்கு நன்றி தெரிவிங்கள். தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் இதை கையில் எடுக்குமா? ஹிட்லருக்கு நன்றி தெரிவிக்கிற சேர்த்த அதான் சொல்கிறேன், நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். அதை நாங்கள் நன்றி தெரிவிப்பது மட்டும் இல்லாமல் மக்களை நன்றி தெரிவிக்க சொல்ல வேண்டுகிறோம். ஆனா சுதந்திரத்துக்கு பிறகு வரலாறு வந்து காங்கிரஸ் சுதந்திரம் வாங்கி கொடுத்ததானே இன்னும் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. சுயநலத்தோடு வரலாற்று ஆசிரியர் எழுதப்பட்டதெல்லாம் வரலாறாக ஆகிவிட்டது. அதாவது நீங்க இப்போ இருக்க எல்லா விஷயத்தையும் வரலாற்று ஆராய்ந்து இப்ப சொல்ற போது இது வரைக்கும் நாம படித்து அத்தனையும் பொய் என்று நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் வந்து சுதந்திரத்துக்காக போராடவில்லை நான் சொல்லவில்லை. அவர்கள் போராட்டத்தை நாங்கள் மதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். ஆனால் சுதந்திரம் யாரால் கிடைத்ததுன்னா ஹிட்லரால் தான் கிடைத்தது. 2ஆம் உலக போரும் ஹிட்லர் தான் காரணம். ஆமா, நன்றி. அவ்வளவு